ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் அன்பின் வாழ்த்துக்கள். நம்முடைய பரிசுத்த வேதாகமத்தில் உள்ள 66 புஸ்தகங்களையும் ஒவ்வொரு புஸ்தகமாகவும் சுருக்கமாகவும் எளிதாய் புரிந்து கொண்டு வரலாற்று சத்தியங்களை அறிந்து கொள்ள உங்களுக்கு பிரயோஜனமாக இருக்கும் என்று நாங்கள் நம்புகிறோம். அதில் முதலாவதாக ஆதியாகமத்தை குறித்து இப்பொழுது நாம் பார்க்கலாம். ஆதியாகமம் என்னும் தலைப்பு தோற்றம் என்று பொருள் தரும் கிரேக்க மொழிபெயர்ப்பிலிருந்து வருகிறது. வேதாகமத்தின் முதல் வார்த்தை ஆதியிலே என்பதிலிருந்து எபிரேய தலைப்பு பெறப்பட்டது. பழைய ஏற்பாட்டின் முதல் 5 புத்தகங்கள் வேதாகமத்தின் 5 ஆகமங்களையும் மேலும் முழு வேதாகமத்தையும் அறிமுகம் செய்திட ஆதியாகமம் உதவுகிறது. ஆதியாகமம் புதிய ஏற்பாட்டில் 35 இடங்களுக்கு மேலாக குறிப்பிடப்பட்டிருக்கிறது. பஞ்சாகமங்களிலும் முழு வேதாகமத்திலும் முதல் புத்தகமாக வருவது இந்த ஆதியாகமமே. ஆதியாகமத்தில் 50 அதிகாரங்கள், 1533 வசனங்கள் உள்ளன. உலகத்தின் ஆரம்பம், மனிதனின் ஆரம்பம், இஸ்ரவேலரின் ஆரம்பம் என்று அநேக சரித்திர ஆரம்பங்களை இந்த புத்தகத்திலே நாம் காணலாம். சாத்தான் அதிகமாய் வெறுக்கக்கூடிய புத்தகங்களில் மிகவும் முக்கியமானதாக வேத பண்டிதர்கள் கருதுவது ஆதியாகமமும் வெளிப்படுத்தின விசேஷமும் தான். காரணம், இவை இரண்டிலும் சாத்தானுடைய முடிவு எப்படி இருக்கும் என்று தீர்க்க தரிசனமாக முன் உரைக்கப்பட்டுள்ளது. ஆதியாகமம் ஆதாம் முதல் யோசேப்பு வரை 2000 ஆண்டுகால சரித்திரத்தை உள்ளடக்கியது. ஆதியாகமத்தின் ஆசிரியர் மோசே என்று வேத பண்டிதர்கள் கருதுகின்றனர். நாம் மிக முக்கியமாக தெரிந்து கொள்ள வேண்டியவர்கள் ஆதாம், ஏவாள், ஏனோக்கு, நோவா, ஆபிரகாம், சாராள், ஈசாக்கு, ரெபெக்காள், இஸ்மவேல், யாக்கோபு, யோசேப்பு மற்றும் பார்வோன். நாம் அவசியமாக அறிந்து கொள்ள வேண்டிய இடங்கள் ஏதேன் தோட்டம், அரராத் மலை, பாபேல், ஆரான், சீகேம், சோதோம் குமரா, எப்ரோன், பெயர்செபா, பெத்தேல் மற்றும் எகிப்து ஆகும். ஆதியாகமம் எழுதப்பட்ட மொழி எபிரேய மொழியாகும். ஆதியாகமத்தில் 71 வாக்குத்தத்தங்களும் 106 கட்டளைகளும் உள்ளன. ஆதியாகமத்தில் நிகழ்வுகளை நிரூபிக்கக்கூடிய அநேக தொல்பொருள் ஆராய்ச்சியின் ஆதாரங்கள் இன்றும் வெளிநாட்டின் கிறிஸ்தவ அருங்காட்சியகங்களில் நாம் காணலாம். சர் ஐசக் நியூட்டன் உள்பட பல விஞ்ஞானிகள் தேவனுடைய படைப்பை பார்த்து அதிசயித்து ஆதியாகமத்தை போற்றியுள்ளனர். ஆதியாகமத்திலே சிறுவர்களை அதிகமாக கவர்ந்த பகுதி நோவா தாத்தா பேழையும் 6 நாள் சிருஷ்டிப்புமாகும். ஆதியாகமத்தில் மிகச்சிறிய அதிகாரங்கள் 16 பெரிய அதிகாரங்கள் 24 உள்ளன. ஆதியாகமத்தில் உள்ள 1533 வசனங்களில் 1385 வசனங்கள் முழுக்க சரித்திரத்தை சொல்லுகிறது. இந்த புத்தகத்தின் ஒட்டுமொத்த மற்றும் தனிப்பட்ட செய்தி விசுவாசம் மற்றும் கிரியைகளுக்கு முக்கிய பாடங்களை கற்றுத்தருவதாக இருக்கிறது என்பதால் இந்த புத்தகத்தின் பெரிய திட்டமும் நோக்கமுமாக இருக்கிறது. ஆதியாகமம் சிருஷ்டிப்பு ஒன்றும் இல்லாமையிலிருந்து என்னும் தெய்வீக கட்டளையிலிருந்து சிருஷ்டிக்கப்பட்டது என கூறுகிறது. பின்னர் ஆபிரகாமிலிருந்து தேவனின் மீட்பு மற்றும் ஆசீர்வாதத்தில் கவனம் செலுத்துகிறது. ஆதியாகமம் எழுதப்பட்ட காலம் கிமு 1688 இருக்கும் என்று வேத பண்டிதர்கள் கருதுகின்றனர்.